தேங்க்யூ. யோ இருந்தாளா என்ன? ஓ ஓ ஆமா, இது என்ன இடம்? நான் ரோட்டோரமாக இல்லை நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ எப்படி இங்கே வந்து நிற்கேன்? ஒருவேளை வந்துக்கிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்திருப்பனோ, யாராவது வந்து தூக்கி கொண்டு வந்து போட்டிருப்பாங்களோ? யாருப்பா அந்த நல்ல உள்ளக்காரன்? ஆமாம், இது என்னது நீட்டிக்கிட்டு இருக்கு? சரி விடுங்க, இதை பார்த்து நான் என்ன பண்ணுறது? ஹலோ தலைவரே, எங்களை இருக்க? என்னை காப்பாற்றிக்கிட்டு வந்தல, ஓ மூஞ்சி நான் பார்க்கணும்ல, எங்கே இருக்க? ஒருவேளை பேய் பிசாசு தூக்கிட்டு வந்துருச்சோ? இல்லைங்க. ஐயோ கலட்டு பயல, யார்ரா நீ? ஏய், உன்னை பாதுகாப்பா கூட்டி பெட்டில் படுத்த வச்சிருந்தா எப்படிலாம் வெளியே வருவ நீ? ஓ அப்படின்னு நீ தான் என்னை பாதுகாத்தியா? தேங்க்யூ. ஐயோ என்னயா அடித்து பறக்க விட்டுட்ட? மக்களே, ஏன் மக்களே அவன் அடித்தா இப்போ எனக்கு? பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வராடா. ஆமாம், என் தலையில் ரொம்ப நல்லா வலிக்குதே. ஒருவேளை அப்படி இருக்குமோ? இவன் தான் அப்பவும் என்ன வந்து தலையில் அடித்து கூட்டிகிட்டு வந்திருப்பானோ? எலை கிழட்டு பயலை, எனக்கே அடிச்சிட்டல உன்னை சும்மா. ஆமாம், இது என்னங்க? ஏய், ஒருவேளை இங்கே வர்றவங்களை அடித்து பறக்க விட்டு நசிச்சு சாக்காட்டுறதுக்காக இதை ட்ராப்பை செட் பண்ணி வச்சுருப்பா போல இருக்க அந்த கிழட்டு பையன். வரட்டும் இருங்க, அவனை இதுக்குள்ளே வச்சு நசிச்சு கொலை பண்ணாட்டி பாருங்க. நான் ஒரு ஆம்பளையே இல்லைங்க. ஆமாம், வர 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 போடா போ, அந்த ரூமுக்குள்ளே போ, உன்னை பூட்டி வச்சு நசுக்காமல் விட மாட்டேன்டா இன்றைக்கி. போ போ. எங்கே ஆளியே காளி? இதுக்குள்ளே நிற்கிறியா? இல்லைங்க, அவன் அதில் நிற்கிறாங்க, எப்படியும் நசுக்க முடியாது. பாதுகாப்பா கிரீஸ் பூசி வச்சிருந்த என்னதா போச்சு? அந்த கெட்ட பைய ஆகலூ ஆட்ட காட்டினான், அவனை இதுக்குள்ளே போட்டு ஃப்ரீஸ் பண்ணி அடித்து நுழைக்கிற வேண்டியதான். ஓகேங்க, நான் கெஸ் பண்ண சரிதான். நம்மளை நசுக்கிறதுக்காக தான் அதை ரெடி பண்ணி வச்சுக்காங்க கெட்ட பையன். ஐயோ பாத்துடா பாத்துடா பாத்துடா, ஓடு ஓடு ஓடு. அப்படி எங்கடா போற? நான் வரும்போது மட்டும் மறைஞ்சிடுறியே, இது சரியில்லை. எங்க இருக்க? மக்களே, நாம் இருக்கிறதுக்கு அங்காள் சைட்லாம் இருக்கான். ஒரு கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பக்கம் பார்த்துருப்பான். பார்த்தான்னா சரி, அந்த கட்டையை வச்சு ஒரு அடி அடித்து நம்மளை படுக்க போட்டுருவான். போயிட்டான் போல இருக்கு. இந்த போகிறான் போட்டும் போகிறான் அவன் போட்டும். ஆமாம், இந்த வீட்டில் எப்படி நான் தப்பிக்கிறது? ஆமாம், இது என்ன விடுறா? இது பழைய காயிலா கடை மாதிரி வச்சுருக்கீங்க. ஆமாம், அது என்னது? ஏங்க, நான் சொன்ன மாதிரி அவன் ஒன்றும் சைக்கோ கிழவை இல்லைங்க. இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரொம்ப படிச்சிருப்பான் போல இருக்குது, மின்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி விடுங்க, படித்து மண்டை தட்டி இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது என்ன இடம்? ஓ பெட்ரூமுங்க, பெட்ரூம். பெட்ரூமை வச்சு ஒழுங்காக வச்சிடுறா. பெட்ரூமை தவிர மிச்சம் எல்லாமே அழுக்காத்தாங்க கிடக்கு. ட்ராயிங்ஸை பாருங்க, பழைய காலத்தில் நல்ல செல்வந்தனாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா, இது என்ன பிக்சரு? அவனோட கால் தான். இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? போய்த்தலை. அம்மா, இது என்ன ட்ரோ? வெப்பன் கீயா? இந்த கீயை வச்சு எதுவும் வெப்பன் எடுக்க முடியுமா? அப்படி எதுவும் வெப்பன் கிடைச்சா நல்லதான். ஆமாம், டேய் யார் அந்த கிழவே? ஒரு வேளை அவனோட ஒய்ஃபாக இருக்குமோ? ஐயோ, கதவு திறக்கிறதுலையே வாராளே. கிறுக்கு பயலே, அப்படின்னா நீ தான் என் புருஷன் பிடிச்சிட்டு வந்த ஆளா? நான் வாங்கிக்கோ. மக்களே, நான் அப்போவே நினச்சேன் மக்களே, ஃபோட்டோவில் எல்லாம் பொம்பளையோட படம் இருக்குன்னு. இப்போ பார்த்துட்டேங்க ஒரு கிழட்டு மூதேசிய. 2 கிழட்டு மூதேசியலுமா சேர்ந்து என்னை பாடாப்படுத்துதுகளே. ஆமாம், இப்போ எப்படியோ நான் தப்பிச்சாகணும். ஏதாவது வழி இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ வாங்க, நைஸாக மேலே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓ யாருமே இல்லையே. இந்த இருக்கு பாரு ஒரு கொடூரமான முகம்.
ஆமாம் இது என்ன சாடி? சத்தம் கேட்டால் அந்த கிளவி வரும். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு வாங்க. இப்போ என்னோடய ஐடியா பார்த்து நீங்களே சக்கறிவிக்க. இப்போ மட்டும் நான் கிராணியை கொலை பண்ணிட்டேன்னா நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கும் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ இதில் ஒரு நல்ல சத்தம் வந்துட்டு இப்போ கிராணி வரணுமே சத்தத்தை கேட்டுட்டு. என் பிளான் என்னென்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க நான் என்ன செய்கிறேன்னு. வருது ஏதோ வருது. கிளவடாக மட்டும் இருக்கக்கூடாது. எப்படியாவது அந்த ட்ராப்புக்குள்ளே அதை போக வச்சு அதோட தசையெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு போயிருங்க. ஆமாங்க, நான் நினச்ச மாதிரியே கிளவி தான். ஆமாம், அது என்ன அதில் என்ன மூன் பண்ணிக்கிட்டு இருக்கு. போட்டுருவோம். ஓகே காய்ஸ், எப்படியோ இந்த கிழட்டு மூதேசியை போட்டு தள்ளிட்டான். எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அந்த கிழவன் கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறான். இந்த கிழவி எப்போ இருக்குங்க 1000 வருஷத்துக்கு ஒருக்கா பல்லு துட்டு நிற்காத ஒரு பல்லப்பா இருக்குல்ல பல்ல கிளவி செத்துடுச்சு. அடுத்த கிழவன் தான். இப்போ அவனுக்கு போய் இதை சாத்தி விட்டுட்டு போனது நல்லது. ஒரு வெளியே எழுந்து வந்துடும் சில வேலை. ஆமாம், இது என்ன ரூமு? என்னங்க அண்டர் கிரவுண்டில் போய்கிட்டு இருக்கு. அப்போ கிராணியை ரூமை பார்த்துட்டு போவோம். ஏய் என்னடா அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் பேய் கூட வாடா பேசிக்கிட்டு இருந்தேன். சரி விடுங்க, அது என் காலம், அதான் போட்டு தள்ளியாச்சுல, இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், என்னடா போட்டு கிளாஸ் ஃபீஸா? இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஏதோ பூட்டி கிடக்கு, பேட்லுக்கு தேவைப்படுது. ஆமாம், நம்மக்கிட்ட ஏதோ நமக்கு காரே ஓட தெரியாது, போட்டாக ஓட போகலாம் வாங்க. இப்போ கிழவன் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் கையில் மாட்டிடக்கூடாது. யார் கையில் மாட்டாலும் கிழவன் கையில் மட்டும் மாட்டக்கூடாது. அவன் அடித்தான்னா ஒரே அடி. அச்சோ, இவனும் என்னங்க மூன் பண்ணிக்கிட்டு இருக்கான். குடும்பமே மைக்கேல் ஜாக்சன் ஃபேனாக இருக்குமோ? அதை விடுங்க, நானும் மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் தான். நீங்களும் மைக்கேல் ஜாக்சன் ஃபேனான்னு கமெண்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. அம்மா இது என்ன வெப்பன் கீ? ஆமாம், இது நாம் தானே போட்டோம், மறந்து ஓடிடுச்சு போல இருக்குது. இது என்ன கட்ட அட கடவுளே, இப்படி இருந்ததுன்னு இப்படி தெரிஞ்சதுன்னு அப்பயே ஓடிருப்பேனே. அவன் என்ன தெரிஞ்ச இடமா இருக்குது. ஓ, சுற்றி அதே இடத்துக்கே வந்துட்டோமா? ஆமாம், இந்த த்ரோபு தாத்தா அவனோட முழு சக்தியை பயன்படுத்தி உருவாக்கியிருப்பான் போல இருக்கு. அவனோட அறிவியல் மூலையை பயன்படுத்தி ரொம்பவே இது யாருங்க குட்டிச்சாத்தான் அந்த கிளை. ஐயோ, குளித்து விட்டோமே. இப்போ கிளவி வந்தால் இந்த கோவத்திலேயே நம்ம அழிச்சு போட்டோம். ஆனால் கிளவியை தான் நம்ம கொலை பண்ணிட்டோமே. இதே நான் டோர் லக்கு. ஓ, டோரை பூட்டு போடுறதுக்கு இது உதவும்னு நினைக்கிறேன். அப்படின்னா கிழவனை ஒரு ரூமுக்குள்ளே விட்டுட்டு கதவை சாத்தி விட்டோன்னா ஓகே. ஆமாம், இப்போ கிழவன் எங்கே இருப்பான்? அவனை இங்கே ஏய் கிழவி எப்படிங்க இங்கே வந்தா? அவளைத்தான் அந்த ரூமுக்குள்ளே போட்டு நசிச்சிட்டமேங்க. இவன் சாதா கிராணி இல்லைங்க, சாதா கிராணி இல்லை, பேய் கிராணிங்க, பேய் கிராணி. என்னதான் பண்ணணும் திரும்பி வந்துக்கிட்டு இருப்பா போல இருக்கு. கொலை பண்ணா தானே அப்படி பண்ணுவா. இப்போ கொலை பண்ணக்கூடாது, விட்டுட்டு கதவை சாத்திடணும். ட்ரைனிங்கெல்லாம் எடுத்து பார்த்துடணும். அப்போது ஓகே, இப்போ இதை போட்டு எடுத்தோன்னா அவள் சத்தத்தை கேட்டு வந்துடுவா. இப்போ பிடிச்சூட். இப்போ அவள் இங்கே வரணுமே. கீழே இருந்து பார்ப்போம். நிற்கும்போது பார்த்துட்டான்னா நம்ம கதை சோழி முடிஞ்சு. காலி ஒருவேளை சத்தம் கேட்கலையோ? அந்த சாடி எடுத்து உடைச்சா தான் சரி. ஹலோ சாடி, இப்போ உன்னோட உதவி எனக்கு தேவை. ஓகே மக்களே, இப்போ அவள் இது சத்தத்துக்கிட்ட வருவா. நம்ம வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவளோட கை அந்த வருது. உள்ளே போயிருக்குமா? இது ஆம விதத்தில் போகும். இதை நம்பலாதே. இவ்வளோ நேரத்துக்கு ஆளக்கண்ணில் இருக்க போய் பார்க்குறது நல்லது. அதெல்லாம் இருக்கு. அச்சோ, பார்த்துடுச்சு. திறக்க போகுது. எஸ், ஓகே காய்ஸ், வெற்றிகரமாக கிராடியை போட்டு சாத்தியாச்சு. இனி என்ன பண்ணும்? என்னடா எப்படிங்க இதை வெளியே ஓட்டுச்சு? சாதா கிராடி இல்லைன்னு சொன்னேன்ல. ஓய்
ஓய், என்னம்மா நீ இப்படி பண்ணுறீங்க? இது ரொம்ப தப்பு. 4 நாள் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து, இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அடி வாங்கிட்டே நிற்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலையே. உடம்பு வேற ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு. கிழவனும் கிளவியுமா சேர்ந்து என் உடம்பு நல்லா மசாஜ் பண்ணுறீங்கப்பா. போட்டெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனால் வயசாயிட்டாலே கிழவன் கூட இப்படி பண்ணுவானோ தெரியல. இந்த கிளவியை வச்சுக்கிட்டு மகளே, இப்போ எப்படியாவது இங்கே தப்பிச்சா. அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு பவரும் ஏறும், எல்லாமே ஏறும். நீங்கள் லைக் பண்ண தொடங்கிட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படியாவது இந்த உலகத்துலேருந்து தப்பிச்சாகணும். அவன் இதுக்குள்ளே சொன்னல, நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு போட் கீ கிடச்சிருச்சு. இந்த போட் கீயை வச்சு போட்டை திறந்து ஓடிட வேண்டியது தான். ஆனால் தான் நமக்கு போட் ஓட்ட தெரியாது. அம்மா, இதில் ஸ்பெஷல் கீ. இது அந்த மெக்கானிக்கல் ரூமோட கீழே எங்கே நீங்கள் உண்மையாகவே லைக் பண்ணிட்டீங்க. அங்கே கிராணி இருந்துக்கிட்டு இருக்கு. அச்சோ அச்சோ அச்சோ. இப்போ இந்த மெக்கானிக்கல் ரூமுக்கு போகணுமே. அம்மா, வாட் இஸ் திஸ்? புக்லாச்சு. இது மட்டும் ஏன் எடுத்துருப்பாரு? இதை எடுத்து பார்க்கலாம். வெளியே வா. ஐயோ, தெரியாமல் தள்ளி விட்டோம் கைஸ். இது ஏப்பா இப்போ தள்ளி விட்டோம். ஆமாம், சிலிண்டர் என்னவா? ஆமாம், இது என்ன? ஓ, ரகசிய ரூமா? வா, கன்னு, வெப்பன் கீயை வச்சுருக்கும் போதே நம்மளை கிராணி போட்டு அடித்தா. அப்படின்னா அந்த வெப்பன் கீயை எடுத்து இந்த லோரதுறது அந்த கன்னை எடுத்து டான் 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 கிடைச்சிருச்சு சாவி. இப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது? சேஃப் கீயா? அதையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்குது. சரி விடுங்க, இந்த லாட்சிக்குள்ளே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, காலி டப்போ. இது என்னங்க? ஸ்பார்க் ப்ளக்கு. இந்த ப்ளக்கை வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறது? ஒருவேளை போட்டுக்கு போடுறதா இருக்குமோ? வேணாம், இந்த பார்த்தாலே பயங்கரமாக இருக்கே. கிராண்ட்பா, யூ ஆர் கிரேட்டுப்பா, யூ ஆர் கிரேட். எப்படி கரண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு? ஆமாம், க்ரோபார் வேணுமா? க்ரோபார்னா முதல்ல என்னப்பா? குச்சி மாதிரி இருக்கும், அதுதானே? ஓகேங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் இப்போ தான் கேமுக்கு புதுசுங்க, அதனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. கேட்டா பச்சை பால் குட்டைங்க. ஆமாம், இப்போ நான் எப்படியாவது வெப்பன் கீ எடுத்தாகணும். எங்கே போட்டேன்னு கூட ஞாபகம் இல்லையப்பா. எங்கே போட்டேன்? ஒருவேளை ஏன் ரூமுக்கு எங்கேயாவது போட்டிருப்பனோ? இங்கேயும் இல்லை. கீழே இருக்குமோ மேலே இருக்குமோ? இல்லை, மேலே தான் போகணும். கீழே வந்ததான் எனக்கு இருங்க. அது மின்னமாக இருந்துச்சு. அது டோர் லாக். கீழேயும் இருக்கா, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எதுக்கும் தேவைப்படும். இல்லை கிளாஸ் ஃபியூஸ் இது வரைக்கும் நமக்கு தேவைப்படல. அதுலேயும் போட்டு கிடக்கு. கீழே நம்ம வரவே இல்லை அந்த வெப்பன் கீயை வச்சுக்கிட்டு. எங்கே போயிருப்போம்? எங்கே போட்டிருப்போம்? ஓ, இதுக்கு அந்த குச்சி தேவை. அந்த குச்சிக்கு நான் எங்கே வருது இப்போ? இதோ மின்னுதே, அதான் இருக்குமோ? அப்படியான ஓப்பன் பிளேஸில் நம்ம போட்டு ஞாபகம் இல்லை. என்னால் ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்துடுறது நல்லது. சில வேளை கிடக்கும். இங்கே தான் நிமினிச்சு. எதையுமே காணலையே. இது என்னது? என்ன ரூமுங்க இது? டேய், யார் அந்த குட்டி பையன்? டேய் குட்டி பையலே, யாரா நீ? என்னை பார்த்தா குட்டி பையன் மாதிரியா இருக்கு? எனக்கு 256 வயசாகுதுடா. அதே 216 வயசா? சரி விடுங்க, பார்த்தா அப்புத்தான் இருக்கான். ஆமாம், இது என்னது? இதில் ஏதோ இடிக்குதே. ஃப்ரெஞ்சு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியும் இருக்குது, பார்த்த மாதிரியும் இருக்குது, பார்க்காத மாதிரியும் இருக்குது. இதாக எனக்கு இந்த கேமில் பிடிக்கல. எதை பார்த்தாலும் பார்த்த மாதிரியே. ஹலோ குட்டி பயலே, எப்படி இருக்கீங்க? நான் சும்மா வாஷ்ரூம் வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஆமாம், இது என்னடா சாக்கிற மாதிரி இருக்கு. வந்து இருந்துட்டு தண்ணியும் ஊற்ற மாட்டீங்களாடா? கேட்டுருச்சு போல இருக்கு.
ஒரு மக்கமாவே பார்த்துக்கிட்டு இருக்கானே. எங்க பாத்ரூமுக்கு வந்தது மட்டும் இல்லாம அதையே குறை சொல்றியாடா? நான் அப்படி ஒன்றுமே பண்ணலையே. நீ போ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். மாடு மாதிரி அதே இடத்துலையே நிற்கிறானே. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி தின்னுசா பார்க்குறான். அவனை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. கிராணினா கூட பரவாயில்லையே, இவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். நாம் உள்ளே போக மட்டும் ஆடுறான், வெளியே வந்தோடனே ஏதோ மறக்கமாக நிற்கிறான். இவன் பார்வையே சரியில்லை, உள்ளேயே நின்றுவோம். இது என்ன, எதுவும் ஷவர் இருக்கா? இருக்கு. ஆமாம், இது என்ன அடைச்சி கிடக்குது. நம்ம பார்த்து அது என்ன பண்ணுறது? தப்பிக்கிறதுக்கு இடம் வச்சுருந்தா கூட. போகிறான் போ 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 போடா சாப்போ. அவன் அதால் விட்டு நம்ம இதால் போயிடலாம். அம்மா, அதே எனக்கு கீழே மினுங்குது. வெப்பன் கீயோ? இல்லை, அது அந்த ப்ளக்கு. அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? சேஃப் கீ நம்மக்கிட்ட இல்லை, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. எனக்கு வெப்பன் கீயும் கிடைக்கா. என்னங்க இந்த கேமு இவ்வளோ ஹார்டாக இருந்தால் நான் வருவேன். இது லாஸ்ட் டேயா? ஏங்க 5 நாள் தான் இருக்குது, நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லைங்க. பார்த்திங்களா, நீங்களே துரோகம் பண்ணுறீங்க எனக்கு. சரி விடுங்க, இந்த விஷயத்தான் துரோகம் பண்ணியிருக்கீங்க. என் வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுவீங்க நான் நம்புகிறேன். ப்ளீஸ் அதையாவது பண்ணுங்க, நீங்கள் எனக்கு பண்ணதே போதும். சரி, கடைசி நாள் இப்படியாவது. இப்போ போய் கிராணிக்கு கிராண்ட்பாக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு நாமளும் செத்து போயிடலாம். கிராணி, இது வரைக்கும் நான் அவங்கள எவ்வளவோ தொந்தரவு பண்ணியிருக்கேன். கட்டிங் மிஷினுக்குள்ளே போட்டு நசுக்கியும் விட்டுருக்கேன். அப்படி இருந்து நீ தப்பிச்சு வந்துட்டேன். என்னாலும் பரவாயில்ல கிராணி. அம்மா, இது ஜன்னல் வழியை தப்பிக்க போச்சு தான் நல்லா தான் இருக்கும். இதுக்குள்ளே குட்டி பையன் இருப்பான், அவன் போகிறான். எங்கே போகிறான்? ஏதோ போய் தின்றாங்க. கிராணி முதல் பிடிச்சிட்டு வந்தது ரஷ்யா போட்டிருப்பான் போல இருக்கு. நம்மளையும் அப்படி தான் போட போகிறான். ஏன்னா நம்ம தான் 5வது டேக்கு வந்துட்டோம்ல. ஆமாம், இது என்ன இருக்குது? கமா காய்ஸ், ஒரு வழியாக நமக்கு வெப்பன் கீ கிடச்சிருச்சு காய்ஸ். இப்போ எனக்கு ஏதோ தன்னம்பிக்கை வந்த மாதிரி இருக்குங்க காய்ஸ். இப்போ எப்படியாவது போய் அந்த ஷொட்கனை எடுத்து கிழவரோடதும் கிழவியோடையும் மண்டையை உடைக்கணுங்க. ஆமாம், ஐயோ கிழவரே, உனக்கு 100 ஆயுசு கிழவா, உனக்கு 100 ஆயுசு. எப்போ அவரோட பேரை உச்சரித்தாலும் வந்து நின்றுவாங்க. ஆமாம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை பேய் கூட கேச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லையே கிழவா, ஐயோ பார்த்துடா. இதுக்குள்ளே இருக்கு. எஸ் திறந்துடு சீசே. ஷாட்கன் எடுத்தாச்சு, உள்ளட்ட போட்டுடலாம். சட்டக். இப்போ வாங்கடா, கூட்டமாவோ தனித்தனியாவோ வாங்கடா, வாங்க. நீங்கள் எப்படி வந்தாலும் கிழவா உன்னோட ஷாட்டு கன்னை எடுத்துட்டேன் கிழவா. இப்போ அவன் கீழே இறங்கும் போது என்னை பார்த்துட்டு திரும்பி வருவான். முதுகில் சுடக்கூடாது, அவன் வரும்போது அவன் மவுஞ்சிலேயே சுடணும். வரான், இந்தா வச்சிக்க. கம்மோங்கஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிராணியையும் போட்டு தள்ளிட்டோம், கிராண்ட்பாவையும் போட்டு தள்ளிட்டோம். பட் கிராணி தான் பாவம். ஆமாம், இது என்ன செக்யூரிட்டிக்கு? செக்யூரிட்டிக்கு இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. ரைட். அதான் அந்த பெரிய கதவுங்க, பெரிய கதவு, எல்லாத்தையும் விட பெரிய கதவாக இருக்குமே. இதா? இல்லை இதில் அது ஒரு ரூம். இதான் என்ன வடிவஞ்சா இருக்குது. இதான். எஸ் அம்மா, இதில் அப்படி என்ன இருக்குது? இது என்ன பட்டனு? சிசிடிவி கேமராவா? இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டலாம். இதான் அந்த வெப்பனுக்கு ஏற்ற இடம். ஓகே, இப்போ அடுத்து இது என்ன? இது அந்த டைனிங் ரூம் மாதிரி இருக்கே. ஆமாம், அதே தான். அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. ஓகே, அடுத்தது கிச்சனு. வடிவாக இருக்குது கிச்சன். இது என்ன வடிவாக தெரியலையே. சரி விடுங்க. கிராண்ட்பா உண்மையிலேயே கிரேட்டுங்க. எத்தனை பிசி வாங்கி போட்டு வச்சுக்கிறாங்க கேமராக்கு. ஆனால் அதை லொக் போட்டு வச்சு கழுத்தில் சுற்றிக்கிட்டு திரிகிறான். ஆமாம், கன்னை எங்கே போட்டோம்? அச்சோ, கன்னை தவறு விட்டோமே. இப்போ வந்து நம்ம கன் எடுக்காட்டி என்ன ரெசிபி பண்ணலாம்? கிறுக்கு பையனோட சூப்பு. ஆமாம், அதை தான் பண்ணும். இப்போ அதுக்கு அவனை தேடி பிடிக்கணுமே. கிழட்டு கிராணி மட்டும் இல்லைங்க, குருட்டு கிராணியும் தான்.
பின்னாடி நிற்கிற நம்மளை தேடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இது எனக்கு எங்கேயோ தேவைப்பட்டதே. ஆமாம், அதில் வச்சு தான் என்னை அவன் அடித்தா, அதனால தான் அதை பார்த்தேன்னா. இது எங்கேயோ நான் தேவைப்பட்டுச்சு, பட் எங்கேன்னு மறந்துட்டேன். இதுதாங்க எனக்கு இந்த கேமில் பிடிக்காது. கட்டிங் பிளேயர்ஸ் எனக்கு இது தேவையில்லை, இது வரைக்கும் தேவையும் படலை. ஓகே, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அதுக்கு இது இருக்க மாரிக்கே இல்லைங்க, அது டஸ்ட்டு. இது என்னங்க மீட்டு, அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? எத்தனை வருஷத்து மீட்டோ தெரியலை, 10 வருஷமோ 20 வருஷமோ தெரியலை. அந்த குட்டி கன்று கிடக்கு. இந்த பிரெஞ்சு எனக்கு தேவையில்லைங்க. கன்னை வச்சு 2 பேரையும் சுட்டு கொலை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். கிராணி இருடி இரு, என்னையா சூப் வைக்க போகிற? இன்னைக்கு பாரு, உனக்கே உன் செல்லப்பிராணிக்கு உன் காலில் ரெசிபி தடவை கொடுக்காட்டி என் பேரை அடியே சொட்ட கிராணி. ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப புத்திசாலி கிராணிங்க. ஆமாம், இது அந்த இடம் இல்லை, இது நாம் கிராணியை போட்டு அடிச்சிடல. கிராணி ரிவேஜ் அடிக்கிற பேரில் ஐயோ ஓடு சொல்லிட்டாலே. ஓ ஓ ஓ மக்களே, ஒரு வழியாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்ன,